நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு தந்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிறப்பான வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி போனா அம்மா அவர்களுக்கும் நன்றி உரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு கவலையற்ற வாழ்வு. அற்ற அப்படின்றதுக்கு வார்த்தை இல்லாத அப்படின்ற ஒரு பொருள். கவலையற்ற வாழ்வு. சோ கவலை இல்லாமல் வாழ்வது, அந்த வாழ்வு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இன்று சிந்திக்க போகிறோம். முதல்ல கவலை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். கவலை அப்படின்றது ஒரு உணர்வு. பசி எப்படி ஒரு உணர்வோ, தாகம் எப்படி ஒரு உணர்வோ, நாம் ஒரு மகிழ்ச்சி எப்படி ஒரு உணர்வோ, தூக்கம் எப்படி ஒரு உணர்வோ, அது போல கவலையும், சினம் எப்படி ஒரு உணர்வோ, கவலையும் ஒரு உணர்வு. இந்த கவலை யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, குழந்தைங்க பேச தெரிஞ்ச பேச தொடங்குவாங்களா, அந்த பீரியட்ல பார்த்தோன்னா ஒரு 3 வயது குழந்தைகளை கேட்டா அது சொல்லுது, நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படி சொல்லி. பல நேரங்களை நம்ம இதை ரசிக்கிறோம். பட் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து இதை பார்த்தா, கவலை அப்படின்றது என்னன்னே புரியாத அந்த குழந்தை நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சில நேரங்கள் நமக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்குது மனசுல. இதை நம்ம பல நேரங்களை உணர்ந்திருக்கோம் தானே. குழந்தைக்கு என்ன கவலை இருக்க போகுது அப்படின்னா, குழந்தைக்கு மட்டும் கவலை இருக்கா? அந்த குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு வாழும் காலம் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல கவலை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கவலை எதனால் வருது அப்படின்னு சொல்லி அருட்தந்தை ஆராய்ச்சி பண்றாங்க. எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. குழந்தைகிட்ட என்ன நடக்கும்? எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இருப்போம். அன்னைக்கு ஏதோ ஒரு கால சூழ்நிலை காரணமாக சப்போஸ் ஒரு மழை வந்துடுச்சு அப்படின்னா, கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழல் வரும். இந்த சூழல அந்த குழந்தை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்குதுல்ல, அந்த இடைப்பட்ட கிளம்புறோம் போக முடியல, அந்த இடைப்பட்ட நேரத்துல ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை தான் அந்த குழந்தை கவலையாக உணருது. குழந்தைங்க மட்டுமா உணருது? மனி வளர்ந்த பின்பு எல்லா மனிதர்களும் இதை உணர்றோம். நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குல்ல, அந்த வேறுபாட்டான உணர்வை தான் நாம் கவலை அப்படின்னு சொல்றோம். இது அந்த நிகழ்வுல மட்டும்தான் இருக்குதான்னா, பற்று கொண்டவர்களும் ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு உணவு மேலேயோ, ஒரு பொருள் மேலேயோ, ஒரு மனிதர்கள் மேலேயோ ஏற்படும் ஒரு மனிதர்களோட நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்ல. நம்ம வீட்ல பார்ட்னர்ஸே எடுத்துக்கோ. நாம் ஒரு ஒப்பீனியன்ல இருப்போம். அவங்க இன்னொரு ஒப்பீனியன்ல இருப்பாங்க. இந்த 2 பேரும் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு வேறுபாடு வரல. அந்த வேறுபாடு நாம் நினைத்தது போல நம் பார்ட்னர் தன்னோட கருத்தை ஒத்துக்கல அப்படிங்கும்போது நமக்கு அந்த உணர்வு ஒரு கவலையாக மாறுகிறது. இந்த கவலை அப்படின்றது மருத்துவத்துல என்ன இட் இஸ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஸ்ஆர்டர் அப்படின்னா உணர்ச்சி வேறுபாட்டினால் ஏற்படும் ஒரு உணர்வு தான் அது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது மாற்றுதற்குரியது, சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எந்தெந்த சூழ்நிலை எல்லாம் கவலை வருது? பொதுவான கவலை எப்படி இருக்கும்னா, காலையில முழிக்கிறோம். கரெக்டா அந்த டைம்ல பெண்களா இருந்தா குக்கிங் முடிக்கணும். ஆண்களா இருந்தா ரெடி ஆகணும். போணும். சரியான நேரத்துல நம்ம கார்ல டிரைவ் பண்ணி ஆபீஸ ரீச் பண்ணணும். சரியான நேரத்துல ஆபீஸ்ல லாகின் பண்ணணும். மீட்டிங் எல்லாம் சரியா நடக்கணும். நல்லபடியா முடிச்சுட்டு ஒரு டேய நம்ம ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும். இது ஒரு பொதுவான கவலை. எல்லாருக்கும் தோன்ற ஒரு டெய்லி லைஃப்ல வர சின்ன 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 கவலை அது. ஒரு தனிப்பட்ட கவலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பொதுவான கவலை அப்படின்றது உலகத்துல 3% மக்களுக்கு சராசரியா நடந்துட்டு இருக்கு. இது நடக்கணும் போணும். சிலர் ரொம்ப வேதாத்திரியத்துக்குள்ள நல்ல பயிற்சி எல்லாம் செய்த அன்பர்கள் வாழ்த்திட்டு வெளியே போகும்போது எல்லாம் சரியாதான் நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில போகும்.
பட் அது தெரியாத, அது உணராத மனிதர்கள் வந்து இந்த பொதுவான கவலையில டெய்லி இருக்கிறாங்க. 3% மக்கள். தனிப்பட்ட கவலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தனிப்பட்ட கவலை தான் அதிகமான மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறதாக ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறை எப்படி இருக்கும்னா, குழந்தை வந்து நல்லா படிக்கணும். நல்ல கல்லூரியில வேலை நல்லா படித்து, நல்ல கல்லூரியில அவங்க பயிற்சி முடிச்சுட்டு வேலை கிடைக்கணும். அதற்கப்புறம் ஒரு நிதி பற்றாக்குறை வாழ்க்கையில இருக்கும்போது அது சரியாகணும். திருமணம் நல்ல முறையில நடக்கணும் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட எனக்கு மட்டுமே உள்ள அந்த கவலை. என்னை சார்ந்து, என் குடும்பத்தை சார்ந்து, என் சுற்றாரை சார்ந்து இருக்கும். அந்த கவலையில வந்து 8லிருந்து 12% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்ததாக யாரு? பொதுவான கவலைப்பட்டாச்சு. தனிப்பட்ட கவலை இருக்குது. அடுத்து சமூக கவலை. சமூக கவலை தான் எல்லாருக்குமான கவலையாக இருக்கிறது. அது 7% மனிதர்களிடம் இருக்கிறது. ச சமூக கவலை அப்படின்னா, மெயினா யார பத்தி பேசுவோம்னா, அடாலசென்ட் ஏஜ் பருவ வயதில் இருக்கும் அந்த குழந்தைகளிடம் தான் நம்ம நெறைய கவலைப்படுறோம். அவங்கள பத்தின என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில அவங்க சரியான நேரத்தில முதல்ல முழிக்கிறதில்ல. சரியான உணவு சாப்பிடுறதில்ல. சரியான நேரத்தில படிக்கிறதில்ல. லேட்டா தூங்குறாங்க. இவங்க லைஃப் ஸ்டைல் இப்படியே மாறிட்டு இருக்கும் பொழுது, இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த குழந்தை நாளைக்கு சமுதாயத்தை அடுத்த ஜெனரேஷன அவங்க தூக்கி நிறுத்தம்பொழுது, இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அப்படின்ற கவலை வந்து எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட நம் வீட்ல ஆரம்பிச்சு, பொதுவான கவலையா மாறி, சமூகம் முழுவதும் ஒரு சார்ந்த கவலையா, எத்தன பேர் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு வாழ்ந்துட்டே இருக்கிறாங்களே! இப்படி எத பத்தியும் கேர் பண்ணாம இந்த இளம் வயதினர் குழந்தைங்க இருக்கிறாங்க. இவங்க எப்படி சமுதாயத்துல மாற்றங்கள கொண்டு வருவாங்க? அப்படின்ற கவலை வந்து 7% மக்களிடம் நிரந்தரமாக இருக்கிறதாம். அடுத்து எல்லாரும் ஒரு பயப்படுற ஒரு கவலை. கவலையோட அடுத்த ஸ்டேஜ் பயம். பயம் எப்படி இருக்குன்னா, 2 முதல் 3% மக்களிடம் இருக்கிறது. என்ன நடக்குது? நம் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெத். ஒரு ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம். ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, அடுத்து நமக்கு எப்படி இருக்கும்? அந்த பர்ட்டிகுலர் பஸ்ல போறதோ, அந்த பர்ட்டிகுலர் ட்ரெயின்ல போறதுக்கோ, நமக்கு ஒரு பீதி, ஒரு பேனிக், ஒரு பயம் நமக்கு வருதுல. அந்த கவலை 2 முதல் 3% மக்களிடம் இருக்கிறது. அது மட்டுமா இருக்குது. இயற்கை சீரழிவு எப்படி இன்னைக்கு ஒரு சுனாமி வருது, ஒரு சைக்ளோன்னால இயற்கையில எவ்ளோ ஒரு சீரழிவு வருது. அதனால நமக்கு எல்லாருக்கும் ஒரே கவலை வருது. இப்போ கொ க கடந்த 4, 5 வருடங்களுக்கு முன்னாக நம்ம எல்லாம் ஒரு பேண்டமிக் கிராஸ் பண்ணோம்ல. அந்த பேண்டமிக் எப்படி இருந்துச்சுன்னா, உலகம் முழுவதும் இருந்துச்சு. அதனால நம்ம எப்படி பீதி வச்சுட்டோம்னா, பக்கத்து வீட்ல பேசுறதுக்கு பயந்தோம். எதிர் வீட்டுக்காரங்கள பார்த்து ஒரு வாழ்க வளமுடன் சொல்லக்கூட நம்ம பல நேரங்கள்ல பயந்திருக்கோம். இப்படி கவலை வந்து வேறு வேறு காலகட்டங்கள்ல, வேறு வேறு சூழ்நிலையில தவிர்க்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கிறது. இந்த உணர்வு வந்து சரியான உணர்வா? இது வந்து சரியா? இந்த கவலை, இந்த உணர்வு வந்து நம் வாழ்வுக்கு ஒரு ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, திருப்பியும் இத ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. என்னன்னா, உலக மக்கள் தொகை ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு மக்கள் தொகையில 4லிருந்து 5% 4-6% 6% மக்கள் வந்து இந்த கவலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தினம் உங்களுக்கு ஏதோ ஒரு கவலையா இருக்கு. அதுல குறிப்பாக பெண்கள் வந்து 1.66% ஆண்களை விட பெண்களுக்கு இந்த கவலை அப்படின்ற வந்து உணர்ச்சி அதிகமாக இருக்கதாக கணிச்சிருக்கிறாங்க. இந்த கவலையினால நாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, எதுவுமே மாற்ற முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு பேராசிரியர் சொல்லுவாங்க, "நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு நேரம் ஒதுக்கிக்கங்க. ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு கவலைப்படணும்னு நீங்க நினைச்சுட்டே இருங்க. ஏதோ உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றதெல்லாம் நீங்க கவலைப்படுங்க. 1 வாரம் கழிச்சு உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, இந்த கவலைப்படுற அந்த 1/2 மணி நேரத்தினால நமக்கு ஏதாவது பலன் இருந்துச்சா? இல்ல. நம்மளோட டோட்டல் எனர்ஜி உணவு மூலமா, உறக்கம் மூலமா, பயிற்சிகள் மூலமாக, தவப்பயிற்சிகள் மூலமாக நம்ம சேமித்து வச்சிருந்த எல்லா எனர்ஜியும் அதுல காணாம போகுது. கவலையினால எந்த விதமான மாற்றம் வரப்போறதில்ல. அந்த 8வது நாள் வந்து நம்ம உணரத் தொடங்கிருவோம். சோ, இந்த சூழ்நிலை எல்லா மனிதர்களும், எல்லா காலகட்டங்களிலும் நாம் கடந்து வந்துட்டே இருக்கோம்.
நம் அருட்தந்தை வாழ்விலும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அப்படி என்ன நடந்துச்சு? நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ரீகால் தான். அருட்தந்தை வாழ்வில் எல்லாமே போச்சு. உயர்ந்த பொருளாதார நிலையில இருந்து எல்லா வளங்களையும் பெற்ற அருட்தந்தை வாழ்க்கையில் ஒரு ஒரு நாள் வந்து அப்படியே எல்லாம் மாற்றமாகி விட்டது. அந்த சூழ்நிலையில ஒரு கூரை வீட்ல மகிழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அப்ப பயங்கர மழை. இப்பொழுது கூட நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னையில். அதுபோல அப்போ வந்து நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிற காலத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த கூரை வீடு கூட பிஞ்சு போற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எதிர் வீட்ல போய் அருள் தந்தை உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாதாரண ஒரு மனிதர்களா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இருக்கிற ஒரு வீடு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்ம கவலை தானே படும். அந்த நேரத்தில் மகான் என்ன செய்தார்களாம்னா, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பழைய பேப்பர் அது கிழிஞ்சு போற நிலைமையில இருக்க அந்த பேப்பர் எடுத்து ஒரு கவி எழுதினார்களாம். அந்த கவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை இயற்கையின் பேராற்றல். இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்து எறிவான், அருள்வான், பிழையந்து தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேர் உலகில். இயற்கை செய்ற விஷயங்களை சரி, தப்பு அப்படின்றது யாரால பிரிச்சு காட்ட முடியும்? யாரால அத சொல்ல முடியும்? எந்த தீர்ப்பு யாரால குடுக்க முடியும்? யாராலயும் தீர்ப்பு குடுக்க முடியாது. இந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகுது? உடல் ரீதியா, மன ரீதியா பல மாற்றங்கள நம்ம வந்து பார்க்கிறோம். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்க ஒரு விஷயம் தானே! உடல் ரீதியா என்ன நடக்குது? நம்ம வந்து காரணமே இல்லாம கவலைப்படுறதுனால முதல்ல நமக்குள்ளாக எதிர்காலத்தை பற்றிய ஒரு பய உணர்வு வருது. இந்த பய உணர்வுனால உடம்புல ஒரு லேசான வலி உணர்வை நம்மால் உணர முடியாது. அமைதி இல்லாத ஒரு சூழல் நம்ம கிராஸ் பண்றோம். அப்படியே நம்ம தூங்க போறோம்னு வச்சுக்கங்களேன். அன்னைக்கு தூக்கம் இன்சோமீனியான்னு சொல்லுவாங்க. சரியான தூக்கம் இல்லாம இருக்கும். அது காலமா இத நம்ம கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தோம்னா, அது நமக்கு ஒரு நோயாக மாறிவிடுகிறது. டிஸ்ஆர்டர் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து டிசீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுகிறோம். இந்த பய உணர்வு வர்றதுனால அமைதின்றது சுத்தமா நம்ம மனச விட்டு போகிறது. இது உடல் ரீதியா ஏற்படுறது. மன ரீதியா என்ன மாற்றம் ஏற்படுகிறது? மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. ரொம்ப கவலைப்பட்டோம்னா நமக்கு நெஞ்சு வலிக்குது. இந்த பால்பிட்டேஷன் ஒரு படபட படபடன்னு அடிச்சுட்டே இருக்கும். அந்த பால்பிட்டேஷன் கொஞ்சம் அதிகமாகும் போது நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இந்த மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பலவிதமான வியாதிகள வந்து நமக்குள்ளாக கொண்டு வருது. ஏன்னா மூச்சு சீராக இருந்தால் மட்டும் தான் நம் வாழ்க்கை சீராக இருக்கிறது. வாழ்க்கைய எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இத்தன மூச்சு நீங்க விடுற வரைக்கும் நீங்க இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ரொம்ப நம்ம கவலைப்படும்போது வேகமான மூச்சு விட 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 என்ன ஆகுது? நம் வாழ்நாள் குறைகிறது. இது வலியாக மாறி, நோயாக மாறி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கவலை. அதனால அவங்களோட லைஃப் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ மரணம் வரை இட்டு செல்கிறது. இந்த கவலையினால எந்த விதமான மாற்றம் ஏற்படுவதே இல்ல. நான் அருள் தந்தையில் பார்த்த அகத்தாய்வு பயிற்சியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன மரம் இதுல தொடங்குவாங்க. ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்க மகான் வந்து கவலைய பற்றி பேசும் பொழுது என்ன மாராய்தல பத்தி சொல்லுவாங்க. ஆசை சீரமைத்தல சொல்லியிருக்காங்க. சினம் தவிர்த்தல சொல்லுங்க. கவலையை மட்டும் ஒழித்தல் அப்படின்னு சொல்லிருவாங்க. அங்க ஒரு நெகட்டிவ் வேர்ட் எப்படி யூஸ் பண்ணுங்க. இவ்ளோ பாசிட்டிவான நம் மகான் வந்து எப்படி நெகட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தேன்னா, அந்த கவலைய ஒழிச்சிட்டோம்னா எல்லாமே சரி செய்ய முடியும். ஒழிக்க வேண்டும். ஒழிக்க வேணா கம்ப்ளீட்டா அது இல்லாம பண்ண வேண்டும். இந்த கம்ப்ளீட்டா இல்லாம பண்றதுக்கு சரி செய்ய முடியுமா? இதை உணர்ந்து சரி செய்தவர்கள் தான் இல்லறத்தை நல்லறமாக மாறி ஞானிகளாக மாறுவதற்கும் வழிவகை செய்தது. எப்படி முடியும்? இது வந்து ஒரு இளம் வயதில் இருக்கிற ஒரு வீட்ல வந்து எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? குழந்தைங்க சொல்றத கேட்கிறதே இல்ல. இத என்ன பண்ண முடியும்னா, இதுக்கும் விளக்கம் குடுக்குறாங்க. வானம், நீல வானம் நம்ம எவ்ளோ ரசிச்சிருக்கோம். அப்படி ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிளவுட் அத கிராஸ் பண்ணுது. ஒரு மேகக்கூட்டம் அத கிராஸ் பண்ணுது அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டோ, ஒரு நிமிஷமோ அந்த நீல வானத்த அது கிராஸ் பண்ணும். பட் கிராஸ் பண்ணும்போது வானம் வானமா தானே இருக்குது. வானத்துல எந்த மாற்றமும் ஏற்பட போதில்ல. இது கிராஸ் பண்ணலாம். அதுபோல் தான் நம் மனம் வந்து இயல்பான நடுநிலையில இருக்கும்பொழுது, இந்த மேகக்கூட்டமாக வரும் இந்த கவலை கிராஸ் பண்ணும்பொழுது, அது சில காலங்கள், சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அது நம்மை விட்டு போய்விடும் அப்படின்ற
ஒரு அறிவு தெளிவு நமக்கு வேணும். அந்த அறிவு தெளிவை நம்மால் கொண்டு வர முடியலையே. என்னதான் நம்ம இயல்பா பேசினாலும், நல்ல தவம் செய்து நம்ம வெளியே வரும்பொழுது, அந்த நிமிடத்தில் நடக்கிற அந்த நிகழ்வ பார்க்கும்பொழுது, நமக்கு ஒரு கவலை வரதானே செய்கிறது. இதற்கும் வேதாத்திரியம் பதில் சொல்கிறது. அதற்காக தான் இதை பயிற்சிகளாக, கவலை ஒழித்தல் பயிற்சிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணா இந்த ஜீவகாந்த விரயத்தையாவது நாம் சரி செய்ய முடியும். அப்போ கவலைகள மகான் வந்து பாகுபடுத்தி பிரிச்சு 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 கொடுத்திருக்காங்க. அனுபவித்தே தீர வேண்டிய கவலை. சொல்றோம், நல்லா படிக்கணும்னு சொல்றோம், நல்ல லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும்னு சொல்றோம். ஆனா குழந்தைங்க அதை கேட்காம சில நேரங்களில் தடமாற்றம் வரும் பொழுது அதன் மூலமா அவங்களுக்கு இயற்கை ஏதோ லெசன் கொடுக்க போகுது. அந்த லெசனை அவங்க அனுபவிச்சுட்டு இன்னும் நல்ல குழந்தை, இன்னும் பெட்டர் வெர்ஷனாவே அவங்க லைஃப்ல வரப்போறாங்க. அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளை வாழ்த்தி வாழ்த்தி நம்மால் சரி செய்ய முடியும். அப்புறம் தள்ளி போட வேண்டிய கவலை. சில நேரங்களில் இந்த அனுபவித்தே தீர வேண்டிய கவலையில வந்து ரொம்ப முக்கியமான கவலைனா, வீட்டில் வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும். சில தவிர்க்க முடியாத அந்த இழப்புகள் இருக்கலாம். ஒரு வியாதி இருக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு தத்துவங்கள் புரிந்து விட்டது. நமக்கு கர்மா தியரி புரிந்து விட்டது. இதை நான் அனுபவித்தே தீர்க்க வேண்டும்ன்ற புரிதல் வந்த பின்பு, நாம் அதை ஏற்றுக்கொண்டு, அத சரி செய்வதற்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் குடுக்க முடியுமோ, அத நாம் குடுத்துக் கொண்டே இருப்போம். தள்ளி போட வேண்டிய கவலை. சரியான நேரத்துல சரியான நிகழ்வு நடக்கணும். இந்த நேரத்துல 10 மாதத்துல குழந்தை பிறக்கணும். 15 வயதுல புய் பெய்தணும். நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போணும். அதுல சில வேறுபாடு நடக்கலாம். 20 வயசுல வேலைக்கு போ வேண்டிய குழந்தை ஒரு 27 வயசுல வேலைக்கு போக முடியுது. அந்த சூழல் அப்படிதான் இருக்கு அப்படின்னா, அதை பற்றி கவலைப்படுவதை விட்டு, அத தள்ளி போட்டு காலத்தால் அது சரியாக நடக்கும் அப்படின்ற சங்கல்பத்தை வைக்கும் பொழுது, அதனால் ஏற்படும் மன அழுத்தம், மன வேதனையிலிருந்து நாம் வெளிவர முடியும். அடுத்ததாக அலட்சியம் செய்ய வேண்டிய கவலைன்னு சொல்றேன். இதுதான் நம்ம வீட்ல குழந்தைங்க நடக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அம்மா, அப்பாவ ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா அவங்களோட வார்த்தைகள வந்து அலட்சியம் செய்றாங்க. இந்த லைஃப் ஸ்டைல்ல நீ வாழுன்னு சொல்லும்போது கேட்கவே இருப்பதில்ல. அந்த அலட்சியம் செய்யும் பொழுது, அந்த நபர்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் நம்முடைய வார்த்தைகள தான் அலட்சியம் செய்கிறார்களே தவிர, நம்மை ஒருபோதும் அலட்சியம் செய்வதில்லை. அலட்சியம் செய்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு உணர்வு வரும்பொழுது, இல்லை அவங்க அலட்சியம் செய்வதே இல்லை என்ற புரிதலுக்குள் நாம் செல்ல வேண்டும். அடுத்ததாக உடனடியாக தீர்த்த வேண்டிய கவலை. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைன்னா, நல்லா படிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்க நினைத்த மாதிரி அந்த பர்ட்டிகுலர் காலேஜ்லயோ, வேலையோ உங்களுக்கு கிடைக்க முடியல அப்படின்னா, அடுத்தத சொல்லுவாங்க. ஆக்ஷன் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏதோ ஒரு ஏலயோ, பிலயோ, சிலயோ அத அந்த நிமிடத்தில் சரி செய்து விட்டுட்டோம். குழந்தைகள் வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு நிதி நெருக்கடி நடந்த பொழுதும், அந்த நிமிடத்தில் உடனடியாக நாம் அதை சரி செய்து விட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஏற்படும் அந்த கவலையிலிருந்து நம்மால் வெளிவர முடியும். இதெல்லாம் பயிற்சிகளாக செய்யும் பொழுது, ஒரு ஒரு 3 மாதத்திற்கு 6 மாதத்துக்கு ஒரு பயிற்சிகளாக நாம் செய்யும் பொழுது, இந்த கவலையிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். இந்த கவலைக்கெல்லாம் அடிப்படை காரணமாக என்ன இருந்ததுன்னா, எண்ணம் இருந்துச்சு. இது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனால தான், அந்த நிறைவேறாத எண்ணத்தினால தான் நமக்கு கொஞ்ச காலத்துல அது கவலையாக மாறுகிறது. ஆகவே எண்ணத்தை மட்டும் நாம் சரியாக தினந்தோறும் அகத்தாய்வு செய்து சரி பண்ணி விட்டுட்டோம்னா, அந்த கவலைன்ற ஃபேஸுக்கு போறதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனாலும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டோமே, கவலைப்படுற சூழ்நிலையில இருக்கிறோமே, இதிலிருந்து எப்படி வெளிவருவது? இன்னும் மகான் நமக்கு குடுக்குறாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு. நமக்கெல்லாம் தெரியும். ஒரு மினிஸ்டர் வரும்பொழுது, ஒரு கவர்னர் வரும்பொழுது கேள்விப்பட்டிருப்போம். 3 அடுக்கு பாதுகாப்பு குடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு. அதுபோல இந்த கவலையிலிருந்து நாம் அந்த கவலை நம்மள அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு, நமக்கு 3 அடுக்கு பாதுகாப்பை இரு வகையில் கொடுத்திருக்கிறாங்க. முதலாவதாக 3 அடுக்கு பாதுகாப்பு என்ன குடுத்திருக்கிறாங்க? நாம் வந்து கவலையினால உடல் ரீதியாக, மன ரீதியாக கவலைப்படுறோம். இந்த உடல், மனல் பாதிக்கப்படும் பொழுது ஒரு காலகட்டத்தில அது உயிரை கூட கொன்றுவிடும் அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட நமக்குள்ள கொடுக்கிறது. சோ இந்த உடலை சரி செய்வதற்காக மகான் நமக்கு உடற்பயிற்சிகளை தவறாது செய்த அந்த உடற்பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. பொதுவாக சொல்லுவாங்க
மோட்டிவேஷன் இஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்கள ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு பாசிட்டிவா பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பேசலாம். பட் அந்த பாசிட்டிவான வார்த்தைகள வாங்குறாங்கல்ல, அந்த அன்பர்கள் அத தனக்குள்ளாக மாற்றி அத வாழ்வியல் அப்ளை பண்ணும்பொழுது தான் அதனோட ரியல் சக்சஸே பார்க்க முடியும். அதுபோல மகான் வந்து நமக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். உடற்பயிற்சி நாம் தவறாது செய்யும் பொழுது, நம்மளோட ஒவ்வொரு செல்லும் தினம் தினமும் புத்துணர்ச்சி பெறும் பொழுது, நாம் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் உடல்ல வரும். உடல் ரீதியாக ஏற்படும் மாற்றத்தை நம்ம அந்த நமக்கு படபடப்பு, கைவலி, கால்வலி அதெல்லாம் சரி செய்யப்படும். மன ரீதியாக இந்த கவலை வந்து மனசுல ரொம்ப பாதிக்க ஏற்படும் பொழுது, நமக்கு அந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது, நம்ம அகத்தாய்வு முறையாக செய்யும் பொழுது, நம் மன அமைதி இருக்கும் பொழுதும் என்ன நடக்கிறது? வள்ளுவம் இத பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளுவம் வந்து இந்த கவலையினால எந்த மாற்றமும் நல்லா வரப்போடுவதில்லையே. அதாவது இதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா, துன்பத்திற்கு யாரோ துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையா அல் வழி. துன்பத்திற்கு யாரு துணையாக இருந்தாலும் இதை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரே விதம் எது சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மனம் அதை சரி செய்ய முடியும். நம் மனத்தால் மட்டுமே மனம் மட்டுமே நமக்கு துணையாக இருந்து அந்த துன்பத்திலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வர முடியும். சோ அந்த மன அலைச்சூழலை நாம் குறைத்து 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 வரும் பொழுதும் நமக்கே மனமே நமக்கு மனத்திற்கு இறைவன் வந்து மனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த இறைநிலையே நமக்கு அதற்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். அந்த நல்ல சொல்யூஷன் கொடுக்கும்னா அந்த மன சூழலுக்கு நம்ம போகணும். அந்த லோ ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம போகணும். அதே நேரத்துல அப்போதுக்கு அப்போது அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கும் பொழுது, எண்ணம் எழும் பொழுதே அகத்தாய்வு செய்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அடுத்ததாக உயிர். இந்த உயிர் தான் இந்த உடம்ப தாங்கி இருக்குது. அந்த உயிரை நம்ம நல்லா வளப்படுத்திட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த உயிர் வளமாக இருக்கும் பொழுது அது பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நம்மளை சரி பண்ணிட்டே இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மை வந்து அப்போதைக்கு சரி செய்து கொண்டே இருக்கும். இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்துட்டு வரும் பொழுது நமக்குள்ளாக என்ன நடக்கிறது? அடுத்து ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கிறோம். அடுத்த 3 அடுக்கு பாதுகாப்பு. இதுல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விழிப்பு நிலை. இதுவரை நம்ம ஒரு செயல் செய்தோம். அதன விளைவை பத்தி யோசிக்காம செயல் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன பண்றோம்? விழிப்பு நிலையில அந்த செயலை செய்யும் பொழுது, நாம் என்ன செய்வோம்? சரியான செயல்களை செய்வோம். அதனுடைய பலன்கள் சரியாக அடைவோம். விழிப்பு நிலையில செஞ்சுட்டோம். சில நேரங்கள்ல சின்ன பிரச்சனை வரும் பொழுது, அங்கேயும் ஒரு தற்சோதனை தேவைப்படுது. இந்த தற்சோதனையாக மகான் என்ன சொல்கிறார்களா? மௌனத்தில் இருக்க வேண்டும். கம்ப்ளீட் அந்த லோ ஃப்ரீக்வன்சி போகும் பொழுது, திருப்பும் அந்த மனம் நம்மிடம் பேசத் தொடங்கும். அந்த மௌனத்தில் அதுதான் சொல்லுவாங்க. மௌனம் அப்படின்றது வெற்றிடம் அல்ல. நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் குவிந்து இருக்கும் பெரிய இடம் சொல்லுவாங்க. அந்த பெரிய இடத்தில் போய் நம்ம வந்து மௌனத்தில் தற்சோதனை செய்யும் பொழுது, மீண்டும் நம்ம நல்ல செயல்களை செய்து, சமுதாயத்துக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த செயல்களையே நாம் செய்யத் தொடங்குவோம். 3வதாக திட்டமிட்டு செயல்புரிதல். இதெல்லாம் தெளிவு கிடைச்சிடுச்சு. அப்போ இன்னது செய்தால் இன்னது விளையும். குழந்தையே இந்த கல்வி கொடுக்கிறோம். இந்த கல்வியில இது பண்ண முடியலன்னா இதை விட இன்னொரு நல்ல ஆப்ஷன் கொடுக்க முடியும். குழந்தையை நல்ல விதமா வளர்க்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில அது நாம் சொல்றத கேட்கலைன்னா அந்த குழந்தையை நாம் வாழ்த்த தொடங்கிறோம். நம்ம வாழ்த்திட்டே இருக்கிறோம். இந்த வாழ்த்த வந்து நான் ஒரு 108 தடவை ஒரு திட்டமிடுறோம். இன்னைக்கு வந்து குழந்தையோ, கணவரையோ, குடும்ப அன்பர்களையோ, சமுதாயத்தையோ நான் ஒரு 108 தடவை வாழ்த்த போறேன் அப்படின்னு ஒரு திட்டமிட்ட செயல் புரிய 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 பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கு. ஏன் குழந்தைகளை வாழ்த்துறது முதல்ல தன் வாழ்த்து, லைஃப் பார்ட்னர் வாழ்த்துறோம், அப்புறம் குழந்தைகள் வாழ்த்துறது. அப்படிதான் மகான் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படி அமைச்சு கொடுத்திருக்காங்க? 2 பேர் சேர்ந்து இந்த குழந்தை உலகத்துக்கு வருது. அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளரணும்ன்றதுதான் நம்ம குடுக்கிற பெரிய சொத்து. அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். நம் வாழ்க்கையில கவலைன்றது ஒரு 80% நமக்கு குறைஞ்சிடும். ஏன்னா இந்த சமுதாயத்துல 3ல் 1 குழந்தைகள் வந்து கண்டிப்பாக மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய கவுன்சிலிங்ல பார்க்கிறோம். குழந்தைங்க சொல்றதை கேட்கிறதே இல்லை அப்படின்றாங்க. சோ இதற்காக அன்பர்கள் அனைவரும் இன்னைக்கு
முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த அடாலசென்ட்ல இருக்கிற இந்த குழந்தைங்க நல்லதொரு வாழ்க்கை வாழும். அந்த நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைய வாழ்த்திட்டே இருக்கும். அப்படி வாழ்த்திக் கொண்டே இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையும் கவலை இல்லாம போகும். குழந்தை வாழ்க்கை ரொம்ப நல்லதொரு வாழ்க்கையா இருக்கும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வ பத்தி இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு தாய் இருந்தாங்க. ஒரு ஏழை தாய் அவங்க. 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க அவங்க ஏதோ உங்க கணவர் சூழ்நிலையினால அவரு இல்ல, தவறிட்டாரு. இந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு என்ன ரெடி பண்ணி வைக்கணுமோ வச்சுட்டு, அ சவுத் இந்தியால ஒரு கிராமத்துல நடந்த ஒரு நிகழ்வு. 15 கிலோமீட்டர் தாண்டி போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்காக உழைச்சுட்டு வராங்க. உழைச்சுட்டு டெய்லி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உணவு, உடை எல்லாம் ஒரு சூழ்நிலை அமைச்சு குடுக்குறாங்க. இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெய்லி சொல்லிட்டு போவாங்க, "அம்மா சீக்கிரம் வந்துருவேன். நீங்க எங்கேயும் வெளிய போகாம வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்கணும்." ஏன்னா தனியா வளர்ற குழந்தைங்கலாம் சொல்லிட்டு போறாங்க. ஒரு நாள் இந்த குழந்தைங்க லீவ்ல இருக்கிறாங்க. அந்த பெரிய குழந்தை கொஞ்சம் ஹைட்டா நல்லா சப்பியா இருக்கிற குழந்தை. 2வது குழந்தை கொஞ்சம் லீனா குட்டியா இருக்கிற குழந்தை. இந்த குழந்தைகிட்ட சொல்லுது, "நம்ம போய் இன்னைக்கு அம்மாவ பார்த்துட்டு வரலாம்ன்னு" சொல்லுது. இந்த சின்ன குழந்தை சொல்லுது, 16 கிலோமீட்டர்லாம் என்னால வர முடியாது. நீ பெரிய உருவமா இருக்க. உன்னால முடியும். நான் குட்டியா தானே இருக்கேன். என்னால முடியாது. இல்ல, இல்ல நம்ம அம்மா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இந்த 2 குழந்தைங்களும் அம்மாவ போய் பாக்குது. அம்மா வேலை பார்க்குற அந்த வயல பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா சமாதானப்படுத்தி, "ஏன் வந்தீங்க? நான் தான் வீட்டுக்கு வந்துருவேன்ல சாயங்காலம்னு" சொல்லி, இருந்தாலும் குழந்தைங்கள பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ உணவு குடுத்து திருப்பி அனுப்பிடுறாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி இந்த குழந்தை வந்துட்டு இருக்கும்போதும், நடந்து வந்துட்டே இருக்குது. அ கவனிக்காம ஒரு ஆழ்துளை கிணறுல பெரிய குழந்தை கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்தோனே இந்த சின்ன குழந்தைக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு பாதை தெரியாது. அண்ணாவ நம்பி வந்த அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழத் தொடங்குது. அப்போ அந்த கிணத்துல விழுந்த அந்த அண்ணன் சொல்றாரு, "அழாத என்னை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு" இந்த குழந்தை சொல்லுது. "பக்கத்துல ஏதாவது கயிறு இருக்கான்னு பாருன்னு" சொல்றாங்க. ஒரு கயற பாக்குது. ஏதாவது வாளி இருக்குதா? நீ தேடு. ஒரு 1 கிலோமீட்டர் தேடி ஒரு வாளி எடுத்துட்டு கயிறுல கட்டி இறக்குன்னு சொன்னா, அதே மாரி இந்த குழந்தை அண்ணா என்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் கேக்குது. இறக்குது. பெரிய குழந்தை அந்த வாளில ஏறி உட்கார்ந்துட்டு என்னைய தூக்குன்னு சொல்லுது. இது ஒரு குட்டி குழந்தை. அது கொஞ்சம் பெரிய குழந்தை. எப்படி சாத்தியம் இல்லைல்ல. ஆனா என்னைய தூக்கு, தூக்கு, தூக்குன்னு சொல்லும்போது, அந்த வார்த்தை மட்டும் அந்த குழந்தை காதுல கேட்டுட்டே கஷ்டப்பட்டு தூக்கி அண்ணன மேல எடுத்துருது. வெளிய வந்த அண்ணன் கிணத்துல இருந்திருக்கிறார்ல 1 மணி நேரம் ஃபுல்லா நனைஞ்சிருக்கிறாரு. கிராமத்துக்கு அந்த 8 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. அந்த தாண்டி போம்போது அந்த ஊர்ல கிராமத்துல அந்த பையன் சொல்றான், "எல்லாருக்கும் தெரியுமா? நான் அன்னைக்கு கிணத்துல விழுந்துட்டேன். தம்பி தான் என்ன காப்பாத்துனான்." அது எப்படி சாத்தியமாகும்? குட்டியா இருக்கிற குழந்தை கிணத்துல இருந்த உன்னை எப்படி சாத்தியமாகும்? ஏதோ குழந்தை விளையாட்டா சொல்லுதுன்னு யாருமே அத நம்பல. அவங்கவங்க இடத்துக்கு போறாங்க. அங்க பெரியவர் மட்டும் சொல்றாரு, "எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த குழந்தை சொல்றத நான் முற்றிலுமாக நம்புகிறேன்." அப்படி சொல்றான். எப்படி நம்புறீங்க? பெரியவங்களா இருக்கிறீங்க. ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபரா இருக்கிறீங்க. இது ஒரு விளையாட்டு விஷயமா இருக்குதே அப்படின்னு சொன்னப்போ, அந்த அன்பர் கொடுத்த அந்த விளக்கம் தான் இதுல ரொம்ப சிறப்பு. அந்த குழந்தை கீழ விழுந்துருச்சு. தன்னை காப்பாத்திட்ட தம்பிட்ட சொல்லுது. அப்போ இந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சது என்னன்னா, தன்னுடைய அண்ணன காப்பாத்தணுன்ற உணர்வு மட்டும் தான் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு. அது ஏத்திட்டே இருந்துச்சு. அங்க சுற்றி 8 கிலோமீட்டர் சுற்றி அந்த குழந்தைட்ட ஒரு நபர் கூட, "நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. உன்னோட அண்ணன உன்னால தூக்கவே முடியாது. உன்னால அந்த முயற்சியில சக்சஸே ஆக முடியாதுன்றக்கா" நெகட்டிவ் வார்த்தை பேசுறதுக்கு ஒரு அன்பர் கூட அந்த குழந்தைகிட்ட சுத்தி இல்ல. ஒருவேளை இந்த கிராமத்துல இருக்க ஏதா ஒரு அன்பர் அங்க இருந்திருந்தாங்கன்னா, அந்த குழந்தைய பார்த்து முதல்ல என்ன சொல்லியிருப்போம்? "உன்னால இத செய்யவே முடியாது. உன்னால உங்க அண்ணன தூக்கவே முடியாதுன்னு" சொல்லியிருப்போம். சோ, இந்த சின்ன குழந்தைட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சூழ்நிலையை கடந்து என்னுடைய அண்ணன மேல தூக்கணும்ன்ற ஒரு உணர்வு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ஒரு உணர்வு மட்டுமே இந்த குழந்தைய வெளிய கொண்டு வந்ததற்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இத பார்த்த எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போறாங்க. ஓ! இப்படி கூட ஒரு ஒரு நோக்கம் இருக்குமா? இப்படி கூட ஒரு மாற்று பார்வை இருக்குமா? அப்படின்னு. ஆனா இயல்புல நடந்தது அதுதான். இது போல கவலை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, மன அலைச்சூழல் படபடன்னு நமக்கு இருக்கும் பொழுது, நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருந்துட்டே இருக்கும். அப்பொழுதுதான் அந்த கிராமத்துல எப்படி ஒரு பெரியவர் இருந்து பாசிட்டிவ் இப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மாற்று கோணம் கொடுத்தாரோ, அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அருட்தந்தை இருக்கிறார். அந்த அருட்தந்தை நமக்கு என்ன குடுத்தாங்க? அகத்தவம் குடுத்தாங்க. இந்த அகத்தவம் செய்ய நமக்கு இருக்கிற ஃபுல் நெகட்டிவ் எல்லாம் நம்மள விட்டு வெளிய போய், அந்த குழந்தை போல ஒரே நோக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள். அப்படியே அந்த விழிப்பு நிலையிலிருந்து அந்த குழந்தையை எடுத்துக் கொண்டுவதற்கு
உதவி செய்தது போல் நம் வாழ்க்கையில் பல கடினமான தருணங்கள் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், எதிர்பாராத இழப்பு இருக்கலாம். அதனால் நாம் ஒருவேளை கவலை கொள்ளலாம். கவலையை நாம் கவலையாக மாற்றாமல் ரொம்ப பாசிட்டிவாக மாத்தி, ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் கவலையா இருக்கும்போது, யூஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது, நல்ல திருமணம் நடக்கும், நல்ல விதமா நடக்கணும், அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். சோ நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸ்ட்ரெஸ் ஆக நாம் மாற்றும் பொழுதும், எப்பொழுதெல்லாம் நாம் அந்த மன அலைச்சூழலுக்கு போகும் பொழுதும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்த்தி வாழ்த்தி, நம்மை வாழ்த்தி, குழந்தைகளை வாழ்த்தி, சுற்றத்தை வாழ்த்தி வாழ்த்தி இருக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த பாசிட்டிவ் தாட் வரும் பொழுது உடல் அளவுல, மனதளவுல எந்த மாற்றமும் நடக்காமல் வெற்றி மட்டுமே காண முடியும். இறுதியாக அருட்தந்தை வரிகளோட இதை நிறைவு செய்து கொள்கிறோம். கவலை உடல் நலம் உளநலம் கெடுக்கும், கண்முதலா பொறியைந்தின் வளம் கெடுக்கும், கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையும் தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். கவலைகளை கையாளும் திறன் வேதாத்திரிய நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. முறையாக வேதாத்திரிய பயிற்சிகளை நாம் கற்று பயிற்சி செய்து வாழ்ந்தோமானால் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக, கவலையற்ற ஒரு வாழ்க்கையாக, ஆனந்தமான ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை முழுவதுமாக மாற்ற முடியும் என்று ஆணித்தரமாக இந்த நேரத்தில் நமக்குள்ளாக ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்வோம். அடுத்தபடியாக இந்த நிலையை நாம் அடைந்தால் மட்டும் போதுமா? இந்த வேதாத்திரிய கல்வியை நாம் மட்டும் கற்றால் போதுமா? உலக மக்கள் அனைவரிடமும் சென்று சேர்ப்பது நம்முடைய கடமையாக. வேதாத்திரியம் நம்மை அப்படியே அவங்களோட சீடர்களாக சூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியம் செய்கிறோம். இந்த பாக்கியத்தை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம். நன்றிகளம். மிகவும் ஒரு